ஜீசஸ். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20 தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா வாக்குத்தத்தங்களும் இந்த வாக்குத்தத்தத்தின் புத்தகம் நமக்காக அருளப்பட்டது. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நாம எதையும் அடைய முடியாது. இயேசுவை இந்த உலகத்தில் எல்லாரும் கும்பிடுறாங்க. சில மக்கள் தங்கள் பூஜை அறைகளிலே இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை பைபிள் புக்கை வச்சிருக்கிறாங்க, இயேசுநாதருடைய படத்தை வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் வணங்குறாங்க. எல்லா தெய்வங்களுக்கு அவங்க பூ போடும்போது இயேசுவாகிய தெய்வத்துக்கும் பூ போடுறாங்க. ஆனால் நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் சொன்னா, என் ஆண்டவர் இயேசுவை தவிர வேற எதையும் நாம நம்பி ஏமாந்து போவதில்லை. நம்பத்தக்கவர் நம்முடைய இயேசு ஒருவர் மாத்திரமே. அவருடைய நாமத்தில் தான் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமேன் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பெற்று. வேத வசனத்தில் குறிப்பிடப்பட்டவைகள் எல்லாம் ஆசீர்வாதத்திற்குரியவை எல்லாம் நம்முடையவைகள், நம் பாதுகாப்புக்குரியவர்கள், நமக்குரியவைகள். நாம் சந்தோஷம் அடைய அவைகள் எழுதப்பெற்று, நம்மை உற்சாகப்படுத்த அவைகள் எழுதப்பெற்று, நாம் ஜெயம் எடுக்க அவைகள் எழுதப்பெற்று, அவைகளாக நாங்கள் பரிசுத்தாங்கம் அடையும்படி அவைகள் எழுதப்பட்டிருக்கிறோம். நம்மளுக்கு புத்தி தெளிவு இதெல்லாம் கொடுக்கும்படி, ஞானம் அறிவு புத்தி எல்லாம் அந்த வசனத்தினால் வரும்படியா. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் செய்வான், எதினால் சுத்தம் செய்வான், அவருடைய வார்த்தையால தானே. ஆமே. எல்லா வாக்குத்தத்தங்களும் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்கள் நமக்கு உரியவைகள். நாம் அவைகளை அபியாசப்படுத்த வேண்டும், நாம் அவைகளை தியானிக்க வேண்டும், நாம் அவைகளை பின்பற்ற வேண்டும், நாம் அவைகளை எடுத்து கவனமாய் உணர்ந்தவர்களாய் அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டும். ஏன்னா என் ஆண்டவர் இயேசு அதான் சொல்றார். என்ன சொல்றார் இயேசு? அவருடைய வார்த்தைகளை நம்ம நல்ல இருதயமாகிய உணர்வுள்ள இருதயத்தில் வைத்து பலன் கொடுக்கணும். வசனத்தை இருதயத்தில் வைத்து பலன் கொடுக்காத ஒரு வாழ்க்கை, சாமி கும்பிடுற வாழ்க்கை இங்க நடக்காது. சக்சஸ் ஆக முடியாது, வெற்றி அடைய முடியாது, தலை நிமிர்ந்து நடக்க முடியாது, தூக்கி நிற்க முடியாது. அவருடைய பலத்தில் வசனத்தின்படி தான், அவர் வார்த்தையை மதிக்கணும். இங்கே நாம் பேசுகிறது தெய்வத்தினுடைய வார்த்தையை, மனிதனுடைய வார்த்தையை இங்கே பேசவில்லை. நம்முடைய அறிவாற்றல் நம்பி இங்கு நிற்கவில்லை. அவருடைய வார்த்தையை முன்னிட்டு அவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி தான் கேட்டு வந்து இங்கே கொடுக்கிறோம். திறமைகளினால் அல்ல, திறமைகளால் பேசுகிற உலகத்தில் மைக்கப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒன்றும் மாறப்போவதில்லை. மனிதனுடைய இருதயத்தில் ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை. ஆனால் இயேசு பேசினால் ஒரு மனிதன் மாறி போவான், புது படைப்பாய் மாறுவான், புது சிருஷ்டியாய் மாறுவான். பழையன யாவும் ஒழிந்து போயின, கலைந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அவருடைய வார்த்தையிலே நிலைத்து நின்றால், ஆமா, நம்மளை பார்த்து கோவப்படுறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லைங்க உங்களுக்கு. அவரை பார்த்து ஆசைப்படுங்க, அவர் சொல்றதை கேட்டு நடங்க, அவரை பின்பற்றி வாங்க, அவரை நம்பி வாங்க. எங்களை நம்பி வராதீங்க, மனிதரை நம்பி வராதீங்க, இயேசுவை நம்பி வாங்க. இயேசுவை தான் நம்பி வாங்க. எங்களை நம்பி வாழ்றீங்க. நாங்க ஒரு பைசாக்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இயேசுதான் உங்கள் மனமாற்றத்தை கொடுக்கிறவர், ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கொடிய நெருக்கமான சூழ்நிலையை மாற்றுகிறவர், உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசை தன் காலின் கீழ் நசுக்கினவர் இயேசு கிறிஸ்து. அவரை தான் பின்பற்றணும். அவரை பின்பற்றுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அது நிமித்தம் எங்களை பின்பற்றுங்கள். ஆமா, மற்றபடி அவரிடத்திலிருந்து தான் ஜெயம், அவரிடத்திலிருந்து தான் நித்திய வாழ்வு, அவரிடத்திலிருந்து தான் பரலோகம், அவரிடத்திலிருந்து தான் A to Z தெய்வீகம் என்கிற நிலைமையிலே A to Z இயேசு, A to Z இயேசு.
சும்மா ஏமாந்து போயிடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. சாமி கும்பிடுற வேலை நமக்கு இல்லை. நம் வார்த்தையின்படி கீழ்ப்படுகிற கூட்டம். பிசாசு வார்த்தை எதிர்த்து நிற்கிறான், நாம் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். அதுதான் பிசாசுக்கும் நமக்கும் வித்தியாசம். பிசாசு தேவனுக்கு பயப்படுது. இயேசு நாமத்தில் போன்னு சொன்னா பிசாசு போகிறது, பயப்படுகிறது. ஆனால் வசனத்தை அவைகள் ஏற்றுக்கொள்வதில்லை, நம்புவதில்லை, கீழ்ப்படிவதில்லை. நாமும் அதே மாதிரி இருந்தோமா நாம பிசாசுக்குரியவர்களாக இருப்போம். வெளிப்படையாக சொல்கிறோம். இயேசுவை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி, கையில் இருக்கிற வேதத்தை நம்பி வாங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஏன்னா எல்லா வாக்குத்தங்களும் இயேசு கிறிஸ்துவிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் தான் கைப்பிடித்து தூக்கணும். ஆமாம், ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு பார்த்து தேவனுடைய வார்த்தையின்படி பலத்தால் இடை கட்டப்படுவோம். முதலாவது, இயேசுவே மத்தியஸ்தராக இருக்கிறார். எல்லா வாக்குத்தங்களும் இயேசு கிறிஸ்துவிலே ஆம் என்றும் ஆமேன் இருக்கிறபடியால் இயேசுவே மத்தியஸ்தர். ஆமா, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர், மனிதனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர். தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனித உறவிலும் மனிதனுக்கும் மனிதனுக்கும் யார் மத்தியஸ்தர்? இயேசு தான் மத்தியஸ்தர், அவரே மத்தியஸ்தர். வாசித்து பார்க்கலாம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்கலாம். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கு. எதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார்? எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்களா? சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா? வெளியில வந்துட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டுட்டோம் சொல்லிட்டு அதோட இயேசுனுடைய வழிகளை விட்டுட்டீங்களா? வசனத்தை விட்டுட்டீங்களா? தானா நிமிர்ந்து நின்றுட முடியுமா? தானா ஓட்டத்தை முடிக்க முடியுமா? இயேசு தான் கை கொடுக்கணும். இந்த உலகத்தின் முடிவு இந்த சகல நாட்கள் நான் கூட இருக்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வாய் வருதா சொல்றதுக்கு? வாய் வரணும். இங்க சொல்ற வசனங்களுக்கெல்லாம் நம்ம வாய் திறந்து சொல்லணும், அறிக்கை செய்யணும். இதெல்லாம் அவசியம். இங்கெல்லாம் மம்மு மாதிரி அப்படியே வாயை மூடிட்டு இருந்துட்டோன்னு வச்சிங்களேன், சூழ்நிலைகள் வரும்போது நிக்க தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது, எங்க யார்கிட்ட போய் நிக்கிறதுன்னு தெரியாது. இவருக்கு முன்னாடி நின்னுடணும், ஆலயத்துல நிக்கணும், இதெல்லாம் தெரியணுங்க. சும்மாலாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லிட்டு எதையோ உளறிட்டுலாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துக்குள்ள வந்தால் சுத்திகரிப்பு உண்டாகும், தெளிவு உண்டாகும், அறிவு உண்டாகும், புத்தி உண்டாகும், மனமாற்றம் உண்டாகும், கீழ்ப்படிதல் உண்டாகும், தெய்வ பயம் உண்டாகும். அதிகமாய் கர்த்தரை பற்றி கொள்ள உதவி செய்யும். மாற்றங்கள் நமக்குள்ள இருக்கணும். ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை இருக்கணும். இதெல்லாம் இல்லை, இந்த அடையாளம்லாம் இல்லைன்னா இங்கிருந்து நாங்கள் கத்திட்டு தான் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர் தான். அதுக்கேற்று தான் பேசுவார். வசனமும் ஆவியானவர் தான் மனிதனை நடத்துகிறார்கள். உள்ளான மனிதன், ஒரு மனுஷன் எங்கிட்ட எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க, எனக்காக ஜெபித்து கொள்ளலாம், எனக்கு ரொம்ப கோபம்தான் வரும், கோபம்தான் வரும். ஜெபிக்காம வேற என்ன செய்வோம்? நம்ம அது எங்க கடமை செய்வோம். ஆனால் நாங்கள் உங்களுடைய சரீர பலத்திற்காக ஜெபிப்பதை விட உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் மீட்புக்காகத்தான் நான் ஜெபிக்கிறேன். நீங்க ஆவி ஆத்மா சரீரத்துல மீட்கப்படணும், விடுதலை பெறணும், சத்தியத்தை அறியணும். நீங்க சத்தியத்தை கீழ்ப்படியாம நாங்க 1000 ஜெபம் பண்ணியும் நீங்க மனமாற்றம் அடைய முடியாது. உங்களுக்கு ஒரு பலனும் உண்டாகாது. நீங்க மனம் திரும்பி அவரோடு இசைந்தாதான், இணைந்தாதான் நம்புவார், ஏற்றுக்கொள்வார். யார் கேட்டாலும் கொடுப்பாருங்க. இயேசு ராஜா யார் கேட்டாலும் கொடுப்பார். ஒரு இயேசுவை அறியாத ஒரு நபர் உள்ள ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். அவங்க கஷ்டப்படுறோம், நெருக்கடியில் இருக்கணும்னு ஜெபிச்சுட்டு போறாங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க உட்காந்து செல்வராஜ் கூட சொல்றார், அப்படி சொந்த சகோதரன் சாவதற்கு முன்பாக அவர் வீட்டில் ஜெபிக்க சொன்னாரா, புது வீட்டுக்கு போகும்போது. அப்போ அவர் ஜெபிக்கும் போது அவருக்கு கரண்ட் கிடைக்காம இருந்ததுதான். அன்னைக்கு அவர் ஜெபித்த உடனே கரண்ட் கிடைத்ததா. அந்த அண்ணன் இயேசுவே நம்பாதவர், ஏற்றுக்கொள்ளாமல் தான் எடுத்து போனார். ஆனால் அந்த
கரண்ட் அவருக்கு அன்றைக்கு கிடைத்த உடனே, எப்பா நீ அன்னைக்கு இயேசு நாமத்தில் ஜெபிச்சியே, அற்புதம் நடந்துச்சுப்பான்னு பாராட்டினாராம். ஃபோனில் கூப்பிட்டு தேடுறாராம், என் தம்பி எங்கன்னு தேடி சொன்னாராம். இந்த மாதிரி நீ ஜெபிச்சது எங்களுக்கு அனுகூலமாக அன்னைக்கே கிடச்சிட்டு இயேசுநாதர் கொடுத்துட்டாரியா அப்படின்னாரா. இது இயேசுவினுடைய ஆண்டவருடைய வேலை. ரோட்டில் போகிறவனுக்கு இறங்குறாருங்க, மனம் இறங்குறாரு. ஐயோ பசிக்குதேன்னு சொல்றவனுக்கு இறங்குறார். காக்கா கரைந்து உணவுக்காக கதறும் போது இயேசு உதவி செய்கிறார், ஆகாரம் கொடுக்கிறாரா. மீன்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாருங்க. உங்களுக்கு எங்க வயிற்றுக்கும் கொடுக்க மாட்டாரா? என்னை ரட்சித்தவர் எனக்கு செய்ய மாட்டாரா? அவர்தான் என் நேசர், அவர்தான் மத்தியஸ்தர். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் அவர்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும். இந்த உலகமும் சகல படைப்பும் அவருடையதுதான், அவருடையதுதான். மனித உறவுகளுக்கெல்லாம் தேவனுக்கு முன்பாக மனிதனுக்கு உரியது. மனித உறவுல மனிதன் தனக்கு உரியதுன்னு பாராட்டுறது உண்மை. ஆனால் தேவனுக்கு முன்பாக தான். மனிதன் என்ன வேணுமானாலும் செய்திட முடியாது. சில பேர்லாம் சும்மா அதட்டி குடும்பத்தெல்லாம் அப்படியே அடக்கி அமர வச்சிருவாங்க. அதுக்கெல்லாம் தேவன் ஒத்து போக மாட்டான். தேவனுடைய வழிகளில் நடக்கணும், குடும்பம் சத்தியத்தில் நடக்கணும். அதற்கு தான் தேவனுடைய வழி நடத்துதல். அந்த அடிப்படையில் தேவனுக்கு முன்பாக மனித உறவுகளுக்கு அவர் வழிகாட்டியாக இருக்கிறார். தேவனுக்கு உட்பட்டு தான். தேவனை மீறி எந்த விதமான காரியங்களுக்கும் இயேசு உடன்படவே மாட்டார். தேவ வழிகளுக்கு தான் இயேசு ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறார். கர்த்தருக்கு சோதரம். தேவனுக்கு முன்பாக நாம் எவ்வளவு உண்மையா இருக்கிறோமோ அது போல எல்லா மனிதர்களுக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம் உறவு முறைகளிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்தான் மத்தியஸ்தர். இயேசு இல்லாமல் ஒன்றும் நடக்க போறதே இல்லை. அதனால இயேசுவை நீங்களும் நானும் பற்றி கொள்ள வேண்டும். எல்லா வாக்குத்தங்களும் ஆசீர்வாதங்களோடு கூட ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டவைகள், ஈசாக்குக்கு சொல்லப்பட்டவைகள், யாக்கோபுக்கு சொல்லப்பட்டவைகள் இன்றைக்கு நமக்கு உண்டு. அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே 20ஆம் அதிகாரம் யோவான் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்றாரு, உங்கள் பிதாவிடத்திற்கும் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் நான் ஏறி போகிறேன். உங்கள் தேவன் என் தேவன், உங்கள் பிதா என் பிதா, என் பிதா உங்கள் பிதா, என் தேவன் உங்கள் தேவன் என்று இயேசு சொல்லுகிறார். அதனால இயேசு இல்லாம தேவன் கிட்ட நெருங்க முடியாது. இயேசு இல்லாம ஒன்றும் நடக்கவும் முடியாது. அதே மாதிரி இரண்டாவது காரியம், இயேசுவுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் உரிமையாக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? அவருக்கு அதிகாரம் எல்லாம், நியாய தீர்ப்பெல்லாம் பிதாவாகிய தேவன் அவர் கையில கொடுத்துட்டாரு. நிறைய பேர் இயேசு தேவன் அல்ல தேவன் அல்ல, தேவனே அவரை தேவன் என்று அழைக்கிறார். ஆமா, பிதாவுக்குள்ள இருந்தவர் தான் இயேசு வார்த்தையாய். அவரை தான் மனித உருவு கொடுத்து அனுப்பி மனிதனை மீட்க கொண்டு வந்தார். அவர் மனிதனாய் பிறந்தது உண்மை. ஆனால் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து தேவகுமாரன் என்று நிரூபித்தார். இயேசு இன்றைக்கு தேவனுடைய குமாரனாக உயிர்த்து வல்லமையா இருக்கிறார். மனிதனாக இயேசுவை கொன்று போட்டீர்கள். இயேசு தேவனுடைய குமாரன் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஆவியா இருக்கிறார். நம்மை வாஞ்சையோடு, வைராகியத்தோடு, விருப்பத்தோடு, ஆசையோடு நடத்துகிறார். நமக்கு எவ்வளவு ஆசை இருக்குது இயேசு மேல, நமக்கு எவ்வளவு ஆசை இருக்குது இயேசு மேல, எவ்வளவு ஆசைப்படுறோம் இயேசு மேல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறும் பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காகவும் சுகபலத்திற்காகவும் மாத்திரம் இயேசு இல்லை, நம்முடைய ஆத்ம மீட்புக்காகவும். நம்முடைய ஆத்மா சரீரம் மீட்கப்பட வேண்டும். இந்த சரீரம் மண்ணுக்கு ஒப்புக்கப்பட்டாலும் நம்முடைய ஆத்மா பரதீசிக்கு போகணும். நம்முடைய ஆவி தந்த தேவனிடத்தில் போய் சேரணும். இது ஒப்பு கொடுக்கப்படணும். நாம் என்றென்றைக்கு நித்திய ஜீவனிலே பரலோகத்திலே தேவ சமூகத்திலே இயேசுவால கொண்டு போய் சேர்க்கப்படணும். அங்கே நாம் இயேசுவினால வாழணும். பரலோகத்தில் நித்திய காலமாய் வாழணும். நான் உன்னை கூட்டி சேர்த்துக்கொள்வேன். சத்தியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியணும். இயேசுதான் நமக்கு வழி, சத்தியம், ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் எல்லா அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டது. யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு கடந்து போவோமானால் அங்கே 22 முதல் 29 வரைக்கும் 7 வசனங்களை ஒன்றாக நிதானமாய் நாம் நிறுத்தி படிப்போமானால் நமக்கு விளங்கி கொள்ள முடியும். 5:22 யோவான வாசம். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும்
குமாரனையும் கனம் பண்ணும்படி பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்? குமாரனுக்கு. இந்த உலகத்தில் யார் என்ன தப்பு செய்திருந்தாலும், என்ன நேர்மையாய் நடந்திருந்தாலும், என்ன ஒழுக்கமா இருந்தாலும் ஒழுக்கத்திற்குரிய ஆசீர்வாதமும் கீழ்ப்படியாதவர்களுக்குரிய தண்டனையும் கொடுக்க முழு அதிகாரமாகிய நியாய தீர்ப்பு பிதாவுடைய குமாரனுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழு அதிகாரம் இயேசு கிட்ட இருக்கு. இயேசுவை வணங்கணும், இயேசுவை வாழ்த்தணும், என் ஆண்டவர் இயேசுவை போற்றணும், என் ஆண்டவர் இயேசுவை புகழணும். காரணம் முழு அதிகாரம், முழு அதிகாரம். நியாய தீர்ப்புலாம் அவர் தான். இயேசு சொல்றதுதான் நியாய தீர்ப்பு, இயேசு சொல்றதுதான் நியாய தீர்ப்பு. 23ஆம் வசனத்தை வாசிக்கும். குமாரனை கனம் பண்ணாதவன், அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவன். பிதாவை கனம் பண்றவன் குமாரனை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். குமாரனை கனம் பண்ணல, இயேசுவை வாழ்த்துல, வணங்கல, போற்றுல, தெய்வமே என்று ஆராதிக்கலன்னா பிதாவை கனம் பண்ணவில்லை. ஏன்னா பிதாவோட ரூல், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய ரூல், என் குமாரனை கனம் பண்ணு. இந்த உலகத்திலே இயேசுவை நாமும் உயர்த்தப்படணும். இப்ப வந்தது இயேசு நாம, அப்ப வந்தது இயேசு நாம, நாங்க கல் தோன்றோம் முள் தோன்றோம் தொடங்கி நாங்க இருக்கிறோம் அப்படி இருக்கிற இந்த கதையெல்லாம் சொல்ல. இயேசு வந்ததுதான் மாற்றம் பண்ணினதுதான். புதிய ஏற்பாடை அவர் ஏற்படுத்தி கொடுத்தது, அது உண்மை, சத்தியம். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா அதிகாரம் அவருடைய நியாய தீர்ப்புக்கு உட்பட்டது. அவர் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு போல, இயேசுகிட்டையும் போய் நிக்கணும், எல்லா இடத்துலயும் போய் நிக்கணும். எல்லா மனுஷனும் பிரியப்படுத்த வேண்டாமா? எல்லாரையும் பிரியப்படுத்தணும். இயேசுவை நீ பிரியப்படுத்தாம இந்த உலகத்தில் எல்லா மனிதனும் பிரியப்படுத்தினாலும் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க மேலான தேவன், பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன், இருக்கிறவர், எல்லா அதிகாரமும் உடையவர். நித்திய ஜீவன் வேணுமா? ஆக்கினை தீர்ப்பை விட்டு நீங்கி நித்திய பரலோகத்திலே தேவ சமூகத்தில் போய் பிள்ளையாய் கொண்டாடணுமா? மகிழ்வாய் இருக்கணுமா? அழிவில்லாத நித்திய ஜீவன்ல பிரகாசிக்கணுமா? பிரவேசிக்கணுமா? இயேசுதான் வழி, இயேசுதான் வழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 25ஆம் வசனத்தை வாசிப்போம். வரும் மரித்தோர் என்ன கேட்க வரும்? தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்து இருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். எல்லாம் மெய்யாக உனக்கு சொல்லுறேன்னு அவரே சொல்லணும். நான் மெய்யதம்பா சொல்றேன், இயேசு மெய்யாகவே சொல்லணுமா? இயேசு மெய்யானவர், இயேசு மெய்யானவர். ஏன்னா சில பேர் நம்ப மாட்டான், சில பேர் பிரயோஜனப்பட மாட்டான். அதுதான் மன வருத்தம். கிறிஸ்துவுக்குள்ள வந்து ஜெய வாழ்க்கை வாழ தெரியாம குறை சொல்லிட்டு தெரியுவான், அடுத்தவங்களை மாக்கரி பண்ணுவான், ஏமாந்தா சபையே சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். இதுதான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு சபைக்கு தாவிட்டு இந்த சபை சரியில்லை, அந்த சபை சரியில்லைன்னு. ஆமா, இன்னைக்கெல்லாம் சபைகள்லாம் உஷாராயிட்டாங்க. சில பேரை உள்ள வராதனே சொல்லி அனுப்புறாங்க. இங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள், இங்கே கொஞ்ச நாள். என்ன இது? வீடு மாத்துற மாதிரி, இப்போ பாரு வீடை மாத்துற மாதிரி தான் சபையை மாத்துறாங்க. இல்லை, சபையெல்லாம் மாற்றப்படக்கூடிய, அப்புறம் நம்ம வீக்குன்னு அர்த்தம். நம்மகிட்ட சரியா கரண்ட் பாஸ் ஆகலன்னு அர்த்தம், ரொம்ப வீக்குன்னு அர்த்தம். ஒரே இடத்துல நிலைத்துன்னு இருக்கும். ஆமா, இந்த சபையில் எவ்வளோ பேர் எத்தனை வருஷ காலமாக, நான் 99 வந்ததுலேருந்து பாரு, எவ்வளோ பேர் நிலைத்துன்னு இருக்கிறாங்க. நம்மோடு இணைந்து கொண்டவர்கள் நிலைத்துன்னு இருக்கிறார். அவங்கள பைத்தியக்காரவங்கள. கீழ்ப்படிதல் வித்தியாசம் இருக்குது. தேவனுக்கு எந்த அளவுக்கு பயந்து கீழ்ப்படுகிறோம், எப்படி மேலோக்கா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிறைய வித்தியாசங்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழு அதிகாரம் உடையவர். 25 வாசிட்டோம். 26 பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தானே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருளை செய்திருக்கிறார். பிதா எப்படி இருக்கிறாரா? ஜீவனுடையவராய் நித்திய காலமாய் பிதா இருக்கிறது போல குமாரன் எப்படி இருப்பார்? நித்திய காலமாய். அதனால அவரை கொன்று சிலுவையில் அவரை கொன்று போட்டு அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணி 3ஆம் நாள் அவர் என்ன செய்தாரு? உயிரோடு எழுந்தார். இதை நம்ப முடியாதவர்களுக்கு ஒரு மாற்றமும் வராது வாழ்க்கையில். இயேசு உயிரோடு எழுந்தார் என்றதை நம்புகிறவனுக்கு தான் மாற்றம். Jesus is risen, Jesus is alive. இங்க வச்சிருக்கிறோமே, இது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். அவர் ஜீவனுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ள தேவன். மற்ற ஜனங்கள் ஆராதிக்கிறது விக்கிரகங்களை, படங்களை, சுரூபங்களை வணங்கி கொள்றான். நாம் உயிருள்ள தேவனை வணங்குகிறோம். உயிருள்ள உண்மையுள்ள தேவனை வணங்குகிறோம். ஆமே. அவருடைய எல்லா அதிகாரத்திற்கும் நாம் முற்பட்டவர்கள். 27ஆம் வசனம். ஆமென். அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்ய அதிகாரத்தை பிதா அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன ஆச்சரியம்? பிதா செஞ்சிருக்கிறார். வானத்தை பூமியும் மனுஷனை படைத்த பிதா தேவகுமாரனை படைத்து இப்படி அதிகாரத்தெல்லாம் கொடுத்திருக்கிறார். கீழ்படிச்சிட்டு போனோம். வானத்தை அனுபவிக்கிறோம், வெளிச்சத்தை அனுபவிக்கிறோம், காற்று அனுபவிக்கிறோம், தண்ணீர் அனுபவிக்கிறோம், எல்லாம் அனுபவிக்கிறோம். இதெல்லாம் தானா வந்துருதா? இல்லை நாம நினைச்சிருக்கிற மாதிரி இன்னைக்கு மனிதர்கள் இயேசு பொம்மையை, இயேசு சுரூபத்தை எல்லாம் வணங்கிட்டு யாரையும் வணங்கிட்டு இருக்கிறாங்களா? அவங்கள அதெல்லாம் படிச்சாங்க. உயிருள்ள தேவன் படைத்தார். இயேசு என்ன வார்த்தையினால உலகங்கள்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் படைத்தவர். அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். அடுத்த வசனம் 28 29 வாசி. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள். கவனித்தீர்களா? நன்மை செய்திருந்தால் ஜீவன் கிடைக்கும். தீமை செய்திருக்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படிக்கு எழுந்து புறப்படுவார்கள். ஆக்கினை. ஐயா, இந்த அதிகாரம் இயேசுவிடம் மாத்திரம்தான் இருக்குது, மனிதனிடத்தில் கிடையாது. ஒரு மனிதன் ஆக்கினை தீர்ப்பு அடைவதும் அது இல்லாம நித்திய ஜீவனுக்கு எழுவதும் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. கீழ்ப்படுகிறீர்களா? அந்த அதிகாரத்தை கீழ்படுறீங்களா? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் இயேசு. இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். லூக்கா 19:10 இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்தியை மிதிக்கவும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 19:10 வாசிங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆமா, ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. பொய்யா எழுதியிருக்கிறாரு, மெய்யாகவே சொல்கிறேன். என்னுடைய இயேசு ராஜா உண்மை எழுதுறார். ஒன்று உன்னை சேதப்படுத்த, நீ சேதப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அதுக்கு தான் இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறதையா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. நம்மை நேசிக்கிற இயேசு ராஜாவுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் வழியாக தேவன் அன்பு நம்முடைய இருதயங்களிலே ரோமர் 5:5 படி ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு நம்ம என்ன செய்கிறது? நெருக்கி ஏவுகிறது. இயேசுவினிடத்தில் ஓடும்படி, என் ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஜெபிக்கும்படி, என் ஆண்டவர் இயேசுவின் அன்பை பிறருக்கு பறைசாற்றும்படி, அவரை பகிர்ந்து கொள்ளும்படி, அறியாதவர்களுக்கு, தெரியாதவர்கள், அழிந்து கொண்டிருக்கிற மாமா, சித்தப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, பாட்டி, எல்லாருக்கும், தாத்தா, பாட்டி, எல்லாருக்கும் சொல்லணும். அறியாதவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும். அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. நெருக்கி ஏவுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் தெளிவாக சொல்கிறது. யோவான் 10:29
என் பிதா எல்லோரிலும் பெரியவராய் இருக்கிறார். எல்லோரிலும் பெரியவர் யாரு? என் பிதா. இந்த உலகத்திலே விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது மூன்றில் எது பெரியது? அன்பே பெரியது. அப்போ தேவன் எப்பதனால பெரியவரா இருக்கிறார்? அன்புல பெரியவரா இருக்கிறனாலதான் இயேசு பெரியவரா இருக்கிறார். அவர் அனுப்பின பிதா உலகத்துல பெரியவரா இருக்கிறார். யாரும் பெரியவரா இல்லை. ஏன்? யாரிடத்துல அன்பு இல்லை. ஏமாத்து காரியம், திருட்டு தானே. பிசாசு இன்றைக்கு கடவுளா உலகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் இன்னைக்கு பிசாசு உருவில வரா, நான் தான் தெய்வம், நான் தான் ரட்சகர், நான் தான் என்றான். இப்போ ஒருத்தர் வந்து இருக்கிறாங்க, வாட்ஸ்அப் அனுப்பி இருக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதர்களும் ஏன் கள்ள கிறிஸ்துவர்களும் கடைசி நாளில வந்து நானே இயேசு என்று சொல்வார்னு இயேசு சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஒருத்தர் எழுப்பெற்று இருக்கிறார். ஒரு மனிதன் ஃபால்ஸ் ப்ராஃபெட், கள்ளதீசி ஜெராண்டோ லெட்டோ என்ற பேர் கொண்டவன். 40 நாடுகள் அவன் இன்றைக்கு சுற்றி தெரிஞ்சு சொல்றான், நான் தான் கிறிஸ்து, நான் தான் முஸ்லீம் உடைய முகமது அப்படின்னு சொல்றான். நான் தான் உண்மையான அதிகாரம் உள்ள போப்புன்னு சொல்றான். கத்தோலிக்கர்ல இருக்கிறான். நான் தான் மோசே இல்லை, நான் தாங்கிறான். பேதுரு இல்லை, நான் தாங்கிறான். நான் தான் கிறிஸ்து அப்படியே சொல்றான். நான் தான் கிறிஸ்துன்றான். அது போட்டு காட்டுறாங்க. அவன் 40 நாடுகள்ல இன்றைக்கு பிரயாணம் செய்து 40 நாடுகள்ல அவனுக்கு ரசிகர்கள் அவன் பிடித்து வைத்து இருக்கிறான். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள காரியங்கள், கள்ள நிகழ்வுலாம் இருக்கும். ஓடி போயிடாதீங்க. இயேசு விசுவாசிக்காதவர்கள், இயேசுக்கு கீழ்ப்படியாதவர்கள், இயேசுவின் வார்த்தை நம்பாதவர்கள் அங்கதான் போய் நிக்கணும். அப்படிப்பட்டவனை தான் நம்பணும். அவனுடைய மாய தோற்றத்தை நம்பணும். அவன் போன்ற பொய் பித்தலாட்டத்துக்கு அடிமையாகணும். பொய் பித்தலாட்டத்துக்கு அடிமையாகணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு மகிமையுள்ள தேவனுங்க, மகிமையுள்ள தேவன், உயிரோடு இருக்கிறவர், நம்மை நடத்துகிறவர். அவர் பெயர்ல இன்னைக்கு நிறைய பேர் புறப்பட்டு இருக்கிறான். அதையெல்லாம் நாம் நம்பக்கூடாது. இயேசு கிறிஸ்து ரொம்ப தைரியமா சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும். இதுல இது மாதிரி யாருமே சொல்லல. யாருக்கும் சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. அவரால் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான் கொண்டு போய் சேர்க்கிறவர். சும்மா இதெல்லாம் பார்த்துட்டு இயேசுடைய பைபிளை பார்த்துட்டு எல்லாரும் இன்னைக்கு பைபிள் புத்தகங்கள் வைத்திருக்கிறாங்க. கடவுளுக்கு எழுதி கொடுத்த புத்தகம் சொல்லி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் நடக்க போறதில்லை. வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனுடைய வார்த்தையினாலும் பலத்தினாலும் தான் எல்லாம் இன்றைக்கு மாறுதலாய் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஏராளமான காரியங்களை சொல்லிட்டு போன கிருபை மேலானது. கிறிஸ்துவின் கிருபை போதுமானது, மேலானது, நமக்கு அவசியம். 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கிறோமே, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அவர் கிருபை போதும். எதனால ரட்சிக்கப்பட்டுறீங்க? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. கிருபையினால ரட்சிப்பு. எதனால ரட்சிக்கப்பட்டோம்? அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய அன்பு, அவர் நம்மேல் வைத்த ஆசை. உங்களை எண்ணி அவருக்கு ரொம்ப பிடித்திருக்குது. அதனால தான் உலகத்தில் இருக்கிற எவ்வளவு மனிதர்கள் விட்டுட்டு நம்மை அவர் தெரிந்தெடுத்து நம்மை ரட்சித்து நம்மை தம் கையில வைத்து வணைந்து கொண்டு இருக்கிறார், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுகிறார், உறவாடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் முன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் அப்படின்னா, இன்னைக்கு பலவீனம் பல விதத்துல தாக்கும். பலவீனம், நோய் மூலமாய் பலவீனம் வரும். 2 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, 3 முறை ஜெபிக்கிறார். ஒரு பலவீனம் என்னை தாக்குறது, சாத்தான் குத்துற முள்ள போல இருக்கிறது என்று ஜெபம் பண்றார் 3 முறை. 3வது முறை தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்க, என் கிருபை உனக்கு போதும். 9ஆம் வசனத்துல வாசிக்க, என் கிருபை உனக்கு போதும். அப்ப அந்த கிருபையினால இந்த பலவீனத்தை மேற்கொள்ளலாம். இன்னைக்கு பலவீனமா இருக்கு, சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், சரீரத்தில் பல வியாதிகள் இருக்கிறது. ஆனாலும் அவருடைய பலத்துல தான் நின்று பிரசங்கிக்கிறோம். எங்க சொந்த பலத்துல இருந்தா வர முடியாது, படுக்கையில தான் கிடக்கணும். இன்னைக்கு இருக்கிற வியாதிக்கு படுக்கையில தான் இருக்கணும். மருத்துவர் சொல்றார், நீண்ட நேரம் படுத்து இருக்கணும், நீண்ட நேரம் உட்காரக்கூடாது, படுத்து இருக்கணும். ஆனால் அவர் ஊழியத்தை செய்ய கிருபை பாராட்டுகிறார். ஆமா, ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் நடந்தாலே அதுக்கப்புறம் கால் வலி எடுக்கும், நடக்க முடியாது. நட கிடையாது. கொரோனாவுக்கு பிற்பாடு பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் நடந்து கொண்டுதான் ஊழியத்தை செய்யறோம்.
இதெல்லாம் அவருடைய பலத்தில். ஒன்று இப்படி நோயின் மூலமாய் நமக்கு பலவீனம், இன்னொரு பலவீனம் பிசாசு நம்மை பலவீனப்படுத்துகிறான். பிசாசு நம்மை பலவீனப்படுத்துகிறான். லூக்கா 9ஆம் அதிகாரம் 39ஆம் வருஷத்துல ஒரு தகப்பன் ஆண்டவர்கிட்ட வந்து அழுகுறான். என்ன அழுகுறான் தெரியல? ஒரு பேய், ஒரு அசுத்தாவி, வாசிங்க, ஒரு ஆவி அவனை பிடித்திருக்கிறது. அப்பொழுது அலறுகிறான். அது அவன் நுரைத்தல்ல அலைக்கடித்து அவனை கசக்கின பிற்பாடு நீங்குவது அரிதா இருக்கிறது. கசக்கு தான், கசக்கி பிடிக்கிறது. துணி துவைக்கிற மாதிரி ஆளை கசக்கி பிடிக்கிறதா. ஒரு பேய் உள்ள வந்துருச்சுன்னா ஒரு நபர் இப்படிதான் நடப்பாங்க. பேய் யாருக்குள்ள, உலகம் ஃபுல்லா பேய் கிடக்குது. மனிதர்கள் இயேசுவை நம்புறதை விட இன்னைக்கு எதையோ கெட்ட அவியெல்லாம் நம்புறான். மந்திரவாதிகளை நம்பி போறான். அவங்ககிட்ட உட்காந்து கேட்கறான். குறி சொல்றவங்க கிட்ட போய் உட்காருறான். பச்சைக்கிளி கிட்ட போய் கேட்கறான், என் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு. பச்சைக்கிளி பாட்டு பாடும், அவன் எதிர்காலத்தை எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுதான் இன்னைக்கு உலக நிலைமை. இந்த உலக நிலைமையில இன்றைக்கு பிசாசை துரத்தி நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டா ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். மூன்றாவது, ஆண்டவர் இப்படிப்பட்ட பலவீனங்களை நம் வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் பவுல் சொல்லுகிறான், என்னை நான் உயர்த்தாதபடிக்கு. ஆமே. 7ஆம் வசனம் ஒரு 2 கொரிந்தியர் 12:7 வாசிங்க. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு வாசிங்க. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு. அது என்னை குட்டும் சாத்தானுடைய முல்லை போல இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஊழியக்காரன் பெருமை பாராட்டாதபடிக்கு, ஒரு மனிதனால் ஏதாவது உண்டாயிட்டுதுன்னு அவன் நினைச்சிடாதபடிக்கு, தேவன் செய்கிற அற்புத அடையாளங்களின் சகலவித துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தப்படும்படி, தாழ்மை உள்ளவனாய் கடைசி வரை இருக்கும்படி சில இடங்களிலே மனிதனை தேவன் சற்று குனிய பண்ணி வைக்கிறது உண்மை. பெருமை பாராட்டாதபடிக்கு. ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனை உயர்த்துகிறார், கிருபை அளிக்கிறார், இன்னும் அதிக கிருபை அளிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா வாக்குத்தங்களும் இயேசு கிறிஸ்துவிலே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. காரணம் என்ன? உடன்படிக்கையின் ரத்தம். இயேசு தன் ரத்தம் சிந்தி அந்த புதிய உடன்படிக்கையினால் நம்மை இணைத்திருக்கிறார். அவர் சிந்தின ரத்தத்தில் பிதா எல்லா மனிதனுடைய அயோக்கியத்தனம், குற்றங்கள், குறைகள், பொல்லாத காரியங்கள் எல்லாத்தையும் மன்னித்து கழுவி சுத்தம் பண்றார் குமாரனுடைய ரத்தத்தில். குற்றமற்ற இயேசுவின் ரத்தம். இன்னைக்கு தந்திரசாலி மனிதன், ஏமாத்திரத்தில் கேடி, பக்கா கில்லாடி, ஏமாத்திரத்தில் கேடி மனுஷன். அப்படியே சோகமா நடக்க வேண்டிய இடத்துல சோகமா நடப்பான், சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல சந்தோஷமா இருப்பான். எல்லாம் வேஷம் போட வேண்டிய இடத்துல வேஷம். உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. உடன்படிக்கையின் ரத்தம். மத்தேயு 26:28 இயேசு சொல்றாரு பாருங்க, உடன்படிக்கையின் புதிய ரத்தத்தின்படி உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 26:28 மத்தேயு. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால ஒரு புதிய உடன்படிக்கை தேவன் உலகத்தில் ஏற்படுத்தி விட்டார். மனுஷனுக்கும் தேவனுக்கும். உன் பாவங்கள், நீ எவ்வளவு அக்கிரமக்காரனா இருந்தால், என்ன அநியாயக்காரனா இருந்தாலும் உன் பாவம் கழுவப்படணும். பாவம் கழுவப்படாம நீ பாவத்தை வச்சுட்டே பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நீ என்ன தர்ம தானங்கள் செய்தாலும், நீ என்ன மாதிரி உருண்டு பிறண்டு எழுந்தாலும், இயேசு ரத்தத்தில் கழுவப்படாமல் பரலோகத்தில் நுழையப்படவே முடியாது. உடன்படிக்கையின் ரத்தம் தேவன் ஏற்படுத்தினது. அதனாலதான் அவர் தைரியமா சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனு பிதாவிடத்திலே வாரா. அவருடைய சொல் தீவிரமாய் புறப்பட்டு செல்கிறது. 147ஆம் சங்கீதம் 15ஆம் வருஷத்துல அவருடைய சொல் தீவிரமாய் புறப்பட்டு செல்கிறது. அவர் சொல்ல ஆக ஒரு கட்டளையிட நிற்கும். 33ஆம் அதிகாரம் சங்கீதம் 9ஆம் வசனத்துல அவர் சொல்ல ஆகவும் அவர் கட்டளையிட நிற்கும்.
ரட்சிப்பிலிருந்து பரலோகம் வரைக்கும் என் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரோ அதுதான், வேற மாற்று கருத்து கிடையாது. பரலோக காரியங்களுக்கு அடுத்த காரியங்களும் சரி, என் ஆண்டவர் ரட்சிப்பை குறித்து என்ன சொல்றாரோ, இந்த பூமியின் ஆசீர்வாதங்கள் என்னவோ, சாபத்தை நீக்குகிற வழி அவர் மாத்திரம்தான். அதனால பரலோகம் ரட்சிப்பு இந்த உலகத்தில் ஆசீர்வாதமா பண்றதெல்லாம் அவரை சார்ந்த, அவரால் தான் சொல்ல முடிந்தது. வாலிபனே எழுந்துரு, பாடையை தொட்டார், பாடையை எடுத்துட்டு போறாங்க. வாலிபன் செத்துட்டான். அந்த அம்மா கைமேன், கணவன் இல்லாத விதவை, ஒரே மகனும் செத்துட்டான். அழுதுட்டு வராங்க. ஊரோடு சேர்ந்து 400 விதவை அழுதுட்டு வராங்க. அப்போ அவர் அந்த அம்மாவோட கண்ணீரை பார்த்துட்டு, ஸ்ரீ அழாதே சொல்லிட்டு போய் அந்த வாலிபனோட பாடையை தொட்டு, வாலிபனே, அவர் சொன்னதான், அவர் சொன்னதான் உயிரோடு எழுந்தான். இன்றைக்கும் நம்மை ரட்சிக்க அவர் ஒரு வார்த்தை சொன்னார். இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அவருக்கே மகிமை. லாசருவே எழுந்துருவா, கல்லறை 4 நாள் ஆகிறது, நாருமே லாசருவே எழுந்து வந்தா. தலித்தாகுமி என்று செத்து போன பிள்ளையை பார்த்து பேசுறாரு. அவள் எழுந்து உட்கார்ந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுங்க. அவரால் தான் முடியும். கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கணுங்க. முடிவு பரியந்த நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 10:22. முடிவு பரியந்த நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். 107 சங்கீதம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்கி நம்மை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். யாரை நம்ப போறீங்க? எதை நம்ப போறீங்க? நமக்கு உதவி செய்யறவங்களை நம்ப போறீங்களா? நமக்கு அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்கன்னு மற்றவங்களை நம்ப போறீங்களா? நமக்கு ஆவி ஆத்மா சரீரத்தில் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி நித்திய வாழ்வுக்கு நம்மை அழைத்து கொள்ள போற முழு அதிகாரம் உடையவரும், முழு அன்பு உடையவரும், முழு மத்தியஸ்தராக இருக்கக்கூடியவரும், எல்லா வாக்குத்தங்களும் அவருக்குள்ள ஆமென் என்று வைத்திருக்கிறோம். கிருபை நமக்கு கொடுத்து பலவீனத்தை தூக்கி எடுக்கிற இயேசுவை அல்லாமல் வேறு எந்த வழியில நீங்க எந்த ஆசீர்வாதத்தையும் அடைய முடியாது என்று சொல்லி இந்த தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு அருளி நான் ஜெபித்து முடிக்கிறேன். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இருதயத்துக்கு ஒரு முழு நம்பிக்கை இந்த கால வேளையில உண்டாகும். இயேசு இல்லாம வேற வழி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. மத்தியஸ்தரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரே, மனிதனுக்கும் மத்தியஸ்தர் அவரே. எல்லாவற்றையும் படைத்தவர். எல்லாம் குமாரனுக்கு தான் முழு அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். பிதா முழு அதிகாரம். நித்திய வாழ்வா, பரலோகம் வரணுமா, மன்னிப்பு வேணுமா, சத்தம் கேட்கணுமா, நீ எழுந்து வரணுமா, சத்தம் கேட்டு எழுந்து வரணுமா, தண்டனை ஆக்கினை தண்டனை தீர்ப்பு இல்லாம நித்திய வாழ்வுக்கு எழுந்திருக்கணுமா, பரலோகத்துக்கு வரணுமா, முழு அதிகாரம். பிசாசை துரத்துக்கிற அதிகாரம் வேணுமா, ஏமாத்துறவனை திருடனை துரத்த அதிகாரம் வேணுமா, எல்லாம் அவர் கையில் இருக்கிறது. அப்படி அளவில்லாத அன்பு நெருக்கி ஏறுகிறது. அவருடைய கிருபை போதுமானது. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் இறங்கும். எல்லா வாக்குத்தங்களும் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆமென் ஆமென். இன்னைக்கு வஞ்சக தந்திரங்களோடு கூட கள்ள தீர்க்கதரிசிகள் உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு சொன்னபடி, இயேசுவே நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள் என்று சொன்னது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்றது தான் நடக்கும். அவர் சொல்றபடி தான் எல்லாம் மாறும். அவர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதுதான் நிலை நிற்கும். அவருடைய சொல் தான் தீவிரிக்கிறது. அவருடைய சொல் தான் நிலைத்து நிற்கிறது. அதுதான் ஆகும் என்றும் கட்டளையிட நிற்கும் என்றும் அப்படி சொன்னபடியும் நடக்கிறது. அவரை பின்பற்றுவோம், முடிவு பருந்தோம், ஜெயத்தை எடுப்போம், நித்தியத்திற்குள்ள பிரவேசிப்போம், உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்போம், பேருக்கு சாட்சியாக இருப்போம், கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.